ஸோ வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். ஆக்சுவலாக என்னென்னா தமிழ் புத்தாண்டதுமா அக்கா குழுக்குள்ளையும் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் வேறு இன்னைக்காச்சும் நைட்டி போடுவான்னு பார்த்தா, ஆனால் பரவாயில்ல முன்னேறிட்ட செல்லம். இங்கே ஒரு சுத்து வருஷத்துல நம்ம என்ன பண்றோமோ அதுதான் எப்பவுமே நீடிக்கும் அப்படிமா. சரி, இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, நம்ம நைட்டியோட தொடங்க வேணாம், இந்த மாதிரி ஒரு இதுல தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் இது ப்ராசஸ் பண்ணி 2 விசில் கிட்ட வந்தது. என்ன புட வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஓ, பார்த்தா கேஸ் காலி. அப்படியாண்ணா இவே தெரிஞ்சிச்சு வருஷத்துல எப்படி ஏண்டி நல்ல வாசனை வருது, பாயசம் கேஸ் காலையில போடுவான்னு பார்த்தா என்னடி நிஜமா கேஸ் தெரிஞ்சிருச்சாடி? ஆமா, வெரி குட் கேர்ள். இப்ப தெரிஞ்சது என் குக்கிங்ல ஏதோ ஒரு சோதனை வரப்போகுது. குக்கிங்கே சோதனையில் ஒரு சாதனை தானே, அதுல என்ன இருக்குது? அமுகமா இனிப்போட நம்ம இந்த வருஷத்தை தொடங்கலாம்னு நினைச்சேன் இந்த நாட்களை. கொஞ்சம் சர்க்கரை வாயில் போட்டுக்க, அதுல என்ன இருக்குது? ஏன் ஃபீலிங் பண்ற? சரி, இப்போ என்ன பண்றது, சாயங்காலம் எப்படியோ மத்தியானத்துக்குள்ள வந்துடும். சாயங்காலமா சாமிக்கு வச்சிடலாம். இங்க வந்து நம்ம ஊர் மாதிரி கிடையாதுல்ல, ஆக்சுவலா கேஸ் மட்டும் சீக்கிரம் வந்துடும். இப்போ கால் பண்ணிருக்கா, அப்பவே வந்துடும். ஒரு 7 நான் வேலைக்கு போயிடுவேன், வேலைக்கு போகணும். நான் என்ன பண்றது, அப்போ சரி கெட்டலையா பால் பொங்கி வச்சுட்டு சாமி முன்னாடி டெக்னாலஜியா சாயங்காலம் சாமிக்கு இனி போட வச்சுட்டு என்ன மன்னிச்சிரு. சூப்பர்மா, இந்த புத்தாண்டு உனக்கு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று இல்லாட்டி இன்னொன்று ஐடியா பண்ணுறது டக்கு டக்குன்னு. சரி சரி, ஆண்டவன் ஒவ்வொரு வருஷமும் உனக்கு ஒரு ஐடியா தரான், மூளை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி நீ அதை யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். என்ன வச்ச குக்கரில் விசில்ல வர்றதுக்கு? பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஜவ்வரிசி எல்லாம் ஊற வச்சு அது நல்லா தான் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த பருப்பு 2 விசில் வந்தது, இன்னொரு 2 விசில் வந்தா வந்துடும். சரி, ஓகே, நமக்கு வந்தது அவ்வளோதான். இந்த வந்துடும். நீ கெட்டில் போடு. இப்போ என்ன சாமிக்கு தெரியவா போகுது, அடுப்பில் வச்சியா கெட்டில் வச்சியான்ட்டு? என்னையே ஏமாத்துற, சாமியை ஏமாற்ற முடியாது. இவன் குட்டி பகவதி, ஏதாவது ஒண்ணுக்கு ஆயிடுச்சுன்னா. எங்களோட தமிழ் புத்தாண்டு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையானே தெரில. காலையில் நான் படுத்திருக்கேன், எப்பவும் ஒரு 6:30 தான் எழுந்திரிப்பேன். 6 மணிக்கே கியாமியான்னு இந்த எலி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுற மாதிரி சவுண்டு. என்னடா பண்ணுறான்னு எட்டி பார்த்தா பள்ளி கூட விளாண்டுட்டு இருக்கா காலையிலே. சரி, பல்லி வந்து நான் வந்து துண்டு எடுக்கலான்னு போனேன். இது என் வீட்டுல ஒரே ஒரு பல்லி தப்பி வீட்டுக்குள்ள வந்துருச்சு. நான் அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு அந்த உள்ளேயே வச்சுட்டு இருந்தேன். நேத்து வீடு துடைக்கவும் அந்த ஸ்ப்ரே அதெல்லாம் போயிருச்சு. அது குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த கட்டனுக்கு பின்னாடி இருந்துச்சு. இந்த கர்டன்ல ஏறிக்குச்சு. அது வந்து அந்த பால்கனி அந்த பக்கம்லாம் இருக்கவும் அது ஆக்சுவலா இங்க வந்து வராது உள்ளது மேல. அவ்வளோ நான் பார்த்ததே இல்லை, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. சரி, அதை வந்து அந்த கர்டனில் தொங்கிட்டு இருக்கு, அதை பிடிச்சி இப்படி ஆட்டிகிட்டு இருந்திருக்கா கீமின்னு. நான் ஏஞ்சிட்டேன், ஐயோ கண்ணை வேறு திறக்கக்கூடாதுமா இங்கேலேருந்து எந்திரிச்சு வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே போனால் மொதல் வேலை, வருஷப்பிறப்பில் மொதல் வேலை பள்ளியை பிடிக்கிற வேலை. வெரி குட், நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் இவளோட. இல்லங்க, இப்போ நம்ம ஊரா இருந்ததுன்னா ஷூன்னு சொன்னா ஒரு பரன் மேலக்குள்ள போயிடும். இங்க பரனும் இல்ல, இங்க வெறும் ஒட்டக்காட்டா தானே இருக்கு. இங்க அப்படியே இப்போ ஃபுல்லா ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு. எங்கேயாவது தப்பி சாப்பாட்டுல விழுந்துச்சோ இல்லைன்னா இவ கனவு இவ நினைச்சு பார்க்கறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். நான் பெட்ல தூங்கும் போது என் மூஞ்சில ஏறி போயிருமா பள்ளி, வாய் என்ன வாய கக்கு சார், வாயில வந்து பள்ளி வந்து போறது. ஒளியறதுக்கு இடமும் இல்ல, சாப்பிடுறதுக்கு இடமும் இல்ல. அப்ப மனுஷாரு தான் இருக்காங்க. அப்ப மனுஷாரோட வேலையை அது அப்படி இது பண்ணிச்சுன்னா நக்கிடுச்சுன்னா இல்ல அது மேக்ஸிமம் அது 2 இன்ச்சு தான் இருக்கு. அந்த பள்ளி 2 இன்ச்சு மனுஷனை சாப்பிடுற அளவுக்கு யோசிச்சிருக்கான். அப்படி காலங்காத்தால சில பல சில்மிஷங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இந்த வருஷ பிறப்பே தொடங்கி இருக்குன்னு கிச்சனுக்கு வந்தேன். கேஸையும் தீர்த்துட்டா. ரொம்ப அமோகமா இருக்க போகுது நமக்கு இந்த வருட பிறப்பு. என்ன வந்தாலும் சமாளிப்பான். ஒண்ணு இல்லன்னா இப்ப கட்டில யூஸ் பண்றேன்ல, கட்டில் இல்ல அது கெட்டில யூஸ் பண்றேன்ல, அது மாதிரி சோதனை வந்தாலும் அதை தீர்த்து கொள்ளுமாறு வெற்றியை கொடுத்து விட்டார் நம்ம முருகர் பெருமாள். என்னமா சொல்றாயா, என்னெல்லாம் புரியல. டிப்ரெஷன், காலையில டிப்ரெஷன். என்னது பிள்ளையாரா? பிள்ளையாருக்கு இந்த வருஷம் எல்லாம் நலமுடன் வளமுடன். பெருசா இருக்கு, பிள்ளையார் சிறுசா இருக்கு. அதில் பூலா வைப்பேன். இதுதான் எங்கள் விஷு செட்டப்.
ஆமாங்க படிக்கின்றேன். இனிப்பு செய்யவில்லை. பட் கேஸ் வராத காரணத்தால் பச்சை பாலை முருகனுக்கு வைத்து ஏமாற்றுகிறாள். வேற என்னங்க பண்றது? கெட்டில் வச்சா அது பயங்கர ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி குடிக்கும் போதெல்லாம் ஸ்மெல் வரும். சரி விடு வா. இனிப்பு வைக்கலாம்னு நினைச்சேன். பட் இனிப்பு வைக்கலனாலும் பரவாயில்ல. பட் காலையில பதட்டம், வேற ஒன்றும் இல்லை. பிளான் பண்ணது நடக்கல, அவன் நினைக்கிறது நடக்கவும் மாட்டேங்குது. ஆமாங்க பரவாயில்ல செல்லம். இந்த பிள்ளையார் வந்துட்டார் வீட்டுக்கு. எத்தனை பிள்ளையார் வீட்டில்? பிள்ளையார் தான் நிறைய இருக்கிறாரு. கையால் செய்யப்பட்ட பிள்ளையார். ஓகே, இனி என் வாழ்க்கையில் எல்லாம் வளமுடன் எல்லா நலமும் பெற்று நான் எங்களை மாதிரி இல்லாமல் நல்லா பிளான் பண்ண மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே நடக்கணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம். கூடிய சீக்கிரம் இந்த வாரம் நின்னா நல்லா இருக்கும். ஆமாங்க. ஓகே, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு டைம் ஆகுது மறைக்கிறான். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்படி போச்சு எப்படி போச்சுல? அப்புறம் சாமி கூப்பிடும் லேட்டாக ஆஃபீஸ் போகணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணி இப்படி எடுத்தோன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஏன் அழகாக ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நாள் அதுமா கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் கோயிலுக்கு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு காலைல கேஸ் கட்லேருந்து அப்படி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஆனால் நல்லா தான் இருக்கும், நல்லதே நடக்கும். பட் ஆனால் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட எங்களுக்கு அது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் திறந்துருக்கும்னு தேடுறதுக்கு மனசுலாம் போயிடுச்சு. ஆசையாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா இல்லை, இந்த ட்ரெஸ் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக, அது எப்படியே போன வருஷம் வெக்கேஷன் போயிட்டு வந்தப்போ தெரிஞ்ச அக்டோபரோ என்னமோ வந்தப்போ எடுத்துகிட்டு வந்தது. ஆமாம், அது எடுத்துகிட்டு வருவேங்க. இந்த மாதிரி நியூ இயருக்கு, தீபாவளி, பொங்கலுக்குலாம் சேர்த்து ஒரு 4 ட்ரெஸ் எடுத்துருவேன் கணக்குப்படி. அது மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். சரி இது போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டா போக முடியாமல் போயிடுச்சு. இதுல ஒத்த ரோசா பூ வேற சரி பூ இருக்குமோ இல்லையோ, ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க பூலாம் வச்சு. சரி அதனால இந்த மாதிரிலாம் இருந்தனால பூலாம் வரல, அதனால சரி வாங்கி வச்சிருந்தா. நீலாம் எப்படி இருந்த ஊர்ல? நான்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? உனக்கு என்னடா தெரியும்? இது இவனுக்கு தெரியும். சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, லாஸ்ட்டாக நாங்கள் தைப்பூசத்துக்கு அன்றைக்கி தான் கோவிலுக்கு போச்சு. ஆமாம், அதுக்கப்புறமா போவே இல்லை. எனக்கு ஸ்கின் அலர்ஜி, அதுக்கப்புறமா சம்திங் இந்த மாதிரி டிஷும் அதனால போக முடியாம போயிடுச்சு கோயிலுக்கு. இல்லை லாஸ்ட்டு தைப்பூசத்துக்கு போனது. ஆமாம், அதுக்கப்புறமா போவே இல்லை. முருகரே சொல்லிட்டார் போல. என்ன ஆக்சுவலாக என்னன்னா, இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் ஓடிட்டு இருக்குது. சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச். அவரே வந்து சொல்லிட்டாரு, நீ என்னைய பாக்குறத விட சேட்டாவை உட்காந்து வீட்டுல பாருன்னு. அதனாலதான் பண்ணிட்டே வந்திருப்பான். நான் ஏன்டி ப்ரே பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிருப்பான். நாங்க எப்பவுமே 3 மேட்ச் ஆண்டவனு கூட்டு ஒரு மேட்ச் ஜெயிக்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் எங்களை நிறுத்தவே முடியாது, தெரிஞ்சுக்கோ. பேசி தாங்க அதெல்லாமோ உண்மைதாங்க. இந்த அதான் அவர் கார்த்தி போட்டிருந்தால, மேளத்துக்கு 2 சைடு சவுண்டுங்கிற மாதிரி அடி வெளுக்குறாங்க நம்மளே மட்டும், ஏன்னு தெரியல. ஸோ அப்படி எங்கள் கோயிலோட பிளான் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. வீட்டில் ஓகே, கோவிலுக்கு வரணும்னு இல்லை பாப்பா, நீ வீட்லயே இருந்துக்கோ. வீடே நமக்குலாம் கோயில் தானே. அதான் எவ்வளோ பெரிய சாமி இருக்கிறேன், கணவனே கண்கண்ட கடவுள் இல்லையா? சரி விடு, பரவாயில்ல. அதனால எங்களால் கோயில் போக முடியல. ஹாப்பினஸ்க்காக தான் நான் வந்து ஒரு பாயாசம் இனிப்போட செய்யலாம் அப்படின்னு ஆச்சு. நான் வேறு டயட்ல வேறு இருக்கேனா, அதனால கொஞ்சமாக அதாவது லவ்ல சீட்டிங் கேள்விப்பட்டிருக்கேன், லைஃப்ல சீட்டிங் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து ஒரு இல்லை நான் சொல்கிறேன், இது ஒரு ஸ்டெப்பு தாண்டி போய் டயட்டுக்கு சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, ஏதோ குறைஞ்ச மாதிரின்னு போன வாரத்தை சொன்னேன் நான். இது திரும்பி ஏற்றுறதுக்கு உண்டான அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்களே பார்த்துருப்பீங்க, இளந்தரி புள்ளைன்னு சொல்லி நறுக்குன்னு மட்டனை போட்டு நறுக்கிட்டு இருந்தா. இன்றைக்கி வந்து பாயசம் வச்சுருக்கிறா. ஹாப்பினஸ் அதாங்க சொன்ன மாதிரி. இது வந்து என்னதுன்னா, அதான் 9 இட்லி சாப்பிட்றேன். நான் எத்தனை வாட்டிங்க சொல்றது, 9 இட்லி கரெக்ட் தான். இப்போ ஹாப்பினஸ்க்காக பாயசம் வச்சு வந்துட்டேன். பாயசம் வச்சிருந்தேன். அது வந்து சரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இதே அழகு மேனா மினிக்கியோட நான் போய் வந்து நெய்பருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க இப்போ தான் ஃப்ரெண்டு பிடிச்ச இந்த 3 வருஷத்தில் இப்போ தான் நான் அவங்க கிட்ட பேசியிருக்கேன். அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்க பாவம் அவங்க தான் வந்து பேசினாங்க.
இது வாயே திறக்காது இது ஏங்க இங்க கூச்ச சுபாவம். எதுல வந்து அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, காலையிலேயே அந்த பிள்ளை வச்சுட்டு இருக்காங்க, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அந்த சைடு பார்த்தோன்னா யாரோ யாரோ ஒருத்தவங்க சைனீஸ், பாகிஸ்தான் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நான் எப்படிங்க பேச முடியும்? அவங்க எல்லாருமே எங்க பேச்சுலர் இருக்காங்க இந்த சைடு. அந்த சைடு போனா யாரும் வர மாட்டாங்க. இவளுக்குன்னு கிடைச்ச ஒரே ஒரு அவங்க தான் இருக்காங்க. ஆமா, வருஷத்துல இப்பதான் பாத்திருக்கேன். பாத்தீங்க, அதனால சரி சோ ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரலாம். இல்லாம பாயசம் சாப்பிட்டா நீ குண்டாவேன்னு இல்ல, அப்படி ஒரு நப்பாஸ் எல்லாம் கிடையாதுங்க. சரிதான், ஆனாலும் அப்படிதான். சரிக்கறானி வெக்கமா இல்ல? ஓகே, பாயச டிஸ்ட்ரிபியூஷன் ஹாப்பினஸ் தான். என்ன பண்றது? நான் வந்து இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிருந்தாலும் என்ன பண்ணிருப்பேன், கோவில யார் வந்திருப்பா? ஒரு மன நிம்மதி கிடைச்சிருக்கும். மன நிம்மதி கிடைச்சிருக்கும். கோவிலையும் எங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அதுவே ஊரா இருந்ததுன்னா தாங்கம்மா கொஞ்சம் அன்னதானத்துல போட்டு கொடுத்துருப்பேன். அவங்க யாராவது கொடுத்துருப்பாங்க, இவ வாங்கியிருப்பா. எனக்கு தெரியும்டி. புளிசோறு கிடைச்சிருக்கோங்க. அந்த புளிசோறு தான் இங்க யாராவது புளிசோறு பண்ணிருந்தீங்கன்னா கொடுங்க, எனக்கு ரொம்ப பிச்சைக்காரி. சப்ஸ்கிரைபருக்கு தான் பிச்சை எடுக்கிறேன், சோத்துக்கு படி நல்லா பிச்சை எடுப்பேன். நல்ல நல்லதுமா வாயப்பாரு. ஓகே, போய் குத்துன்னு வாங்க.